ஸோ இந்த வழக்குகளை எல்லாத்தையும் பிஜேபி எடுத்துகிட்டு வந்தால் நிச்சயமாக திமுகவில் பல்வேறு அமைச்சர்கள் சிறை பின்னால் செல்ல வேண்டி வரலாம். நிச்சயமாக பிஜேபியும் ஏன்னா எலெக்ஷன் டைத்துலையாவது கொண்டு வந்து அதை வச்சு ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ நிச்சயமாக பல விஷயங்கள் நடக்கும். துரைமுருகன் ஐயா சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி இதை தாண்டி இன்னொரு கேஸ் சொன்னீங்கன்னா இன்னும் இருக்கும். அவங்க ஒய்ஃப் பேரில் ஒரு சொத்தை அவங்க அக்கா செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சொத்து எப்படிரா வாங்கியிருக்கான்னு பார்த்தா என்னுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன் தான் சொன்னார். 68 இவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அக்கா ஒய்ஃபுடைய அக்கா மகன் அன்றைக்கி அவருக்கு 1 வயசோ 2 வயசோ இருக்காங்க, அவங்க பேரில் ஒரு சொத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரிக்கு செட்டில்மெண்ட் பண்ணாங்களோ அதுக்கு இவ்வளோ மதிப்புன்னு கணக்கு காட்டியிருக்காரு. இப்போ 1 வயசு பையன் வாங்க முடியாது. பினாமி சொத்துன்னா என்னன்னு சொன்னால் துரைமுருகன் அஃபிடவிட் படித்தாலே போதும். இதையெல்லாம் சேர்க்காம மற்ற டெபாசிட்டு மற்ற புது ப்ராப்பர்ட்டியை வச்சு அவரை பிடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் சேர்த்தா எங்கே போய் நிற்கும்னு தெரியல. ஆனால் அவர் மாத்திரம் இல்லைம்மா, எப்படி இப்போ விஜய் சார் மேலே வழக்கு நடக்குது, எல்லா கட்சியினரும் அரசியலில் வந்தால் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் டெஸ்ட் கேஸாக எடுத்து பிஜேபி செயல்பட்டால் கண்டிப்பாக அடுத்த ஒரு 2 மாதத்துக்குள் பல அமைச்சர்கள் மீது வழக்குகள் வந்து சிறைக்கு செல்ல அனுப்ப முடியும்.